எனக்கு விரோதமாய் கூடி இருக்கிறார்களே என்று வேதனையோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 54:15. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசப்பாக்கு விரோதமாக கூட்டம் கூடி வந்தவர்களில் மல்கூசும் ஒருவர். அந்த கூட்டத்தின் மேல் கோபப்பட்ட பேதுரு மல்கூசின் காதை வெட்டிவிட்டார். ஆனால் மல்கூசு இயேசுவிடம் வந்தபோதோ அந்த காதுகள் அதே இடத்தில் இருக்கத்தக்கதாக தேவன் அவரை குணமாக்கினார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போதும் மனுஷன் என்ன செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கும் இந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் உங்கள் பட்சமாய் இருக்கிறபடினால், உங்கள் பாதைகள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறபடினால், உங்கள் சத்துருக்கள் உங்கள் பட்சமாய் வர கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எனக்கு விரோதமாய் வந்திருக்கும் இந்த கூட்டத்தை பார்த்து நான் பயப்படாமல் நீர் என் பட்சமாய் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.